ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாஜினி விஷ்ணு விலாஜினி ஜிஷ்ணுனுதே भगवती केजिनी कंड कुटुंबिनी भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनी रम्यगवर्धिनी शैलसुते रम्यगवर्धिनी शैलसुते ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் 24/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இந்த இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நமக்கு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற அந்த இறை அருளெல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. ஆசாரசீரராக அதிகாலையிலே எழுந்து நாம் ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே சுத்தம் செய்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு விளக்குகள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து இருக்கின்ற சுவாமி படங்களுக்கெல்லாம் இந்த மலர்களை சாத்தி சில நிமிடங்களிலிருந்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்பு நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வது. இவ்வாறு நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. பொதுவாக ஒரு குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு நாம் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நாம் போகக்கூடாது. ஒரு வயதானவர்கள் இருக்கின்ற வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் பார்க்க செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு நாம் செல்லுகின்ற பொழுது தாத்தா வருகிறார், சித்தப்பா சித்தி வாரார்கள், அத்தான் அக்கா வராங்க, மாமா மாமி அத்தை வராங்க, நமக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வருவார்கள் என்று ஆசையாக அந்த குழந்தைகள் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய கையை பார்க்குமாம். அதனால அந்த சிறு பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதோ ஒன்று நம் ஒரு சாக்லேட்டையாவது கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் மன மகிழ்ச்சி அடைவார்கள். அதே போல் ஒரு வயதானவர்களை பார்க்க செல்லுகின்ற பொழுது இயலாதவர்கள் அவர்களை பார்க்க செல்லும் வெறும் கையோடு போகக்கூடாது. 4 பழத்தையாவது வாங்கி கொண்டு போக வேண்டும். நோயாளிகளை பார்க்க செல்லுகின்ற பொழுதும் ஏதாவது நாம் அவர்களுக்கு வேண்டியவற்றை கொண்டு போகணும். அதே போல் இறைவனை காண செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு நாம் போகக்கூடாது. நம்முடைய வீட்டிலே வளவுக்குள்ளே தோட்டத்திலே மலர்கின்ற மலர்கள் காசு பணம் செலவழித்துத்தான் சாமியை கும்பிடுற அவசியம் கிடையாது. இந்த மலர்களை நாம் பறித்து சென்று தண்ணீரிலே கழுவி மஞ்சள் நீரிலே கழுவி அதை பூஜைக்கு கொண்டு போய் கொடுத்தாலே ஒரு பெரிய சிறப்பு, ஒரு பெரிய தர்மமாகிறது. நமக்கு புண்ணியத்தை நாம் சேர்ப்பது. அவ்வாறு இந்த இறைவனுக்கு அலங்காரத்துக்கு மலர் மாலைகள் கட்டுவதற்கு அர்ச்சனை வழிபாட்டுக்கு இந்த மலர்களை நாம் பறித்து சென்று கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்பு நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்கக்கூடியது. நாம் ஆலயத்துக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது வேறு சிந்தனைகள் இல்லாமல் ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டு இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது
நாம் நினைப்பது எல்லாம் அவ்வாறே நடக்கக்கூடியதாக இருக்குமா. உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னுமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்து உங்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் நடப்பவையெல்லாமே நல்லதாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த வெள்ளிக்கிழமையின் ஆசார ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.